ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் வீலாக்ஸ். நான் உங்க வினோத். நான் உங்க மதன். நான் உங்க உதய். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய கடைசியா இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் பேர் வந்து பொன்னப்பள்ளி. அந்த பொன்னப்பள்ளியில ஒரு பெரிய மலை, அந்த மலை மேல இருக்கிற ஒரு சிலையை தான் நம்ம பார்க்க போறோம். அங்க ஏன்னா போய் நீங்க பார்க்க போறீங்க நீங்க கேட்காதீங்க. என்னன்னா அந்த சிலைக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. அதை பத்தி கேள்விப்பட்ட உடனே அந்த சிலையை வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கிளம்பிட்டோம். அதுக்கான வரலாறு, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் அங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா நானே சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அது சுவாரஸ்யமாக இருக்காது. அங்கே இருக்கிறவங்களோட போயிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் இதை பார்த்து தான் நாங்கள் இங்கே நிற்க வச்சோம். இந்த ஊஞ்சலை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஊஞ்சல். இது கோயில் ஊஞ்சல். ஆக்சுவலாக அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, அது கோயில் ஊஞ்சல். இந்த திருவிழா நேரத்தில் இதில் சாமியை வச்சு ஆட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு. அதனால வந்து நாங்க கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு, ஏன்னா ஊஞ்சல்னாலே நமக்கு பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால நாங்க கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு போலாம் நிக்க வச்சிட்டோம். அப்படி எந்த ஊஞ்சல் ஆடும் போது ஆடிட்டு வந்துட்டு கடைசியா அப்படி உள்ள வந்துட்டு ஊஞ்சல் எல்லாம் பரலாம் வந்து ஆடுறது. கேமராமேன் முன்னாடி உட்கார வச்சுட்டு வந்துருப்பாரு. அப்படியே போயிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம், நிறைய இடத்த ஞாபகம் நெஞ்சிலே சாமியா இருக்குடா. எவ்வளவு உயரம் கட்டிருக்காங்க. டேய், இதை கொஞ்சம் காமிட்டாங்க பாரு. ஒரே ஒரு கல்லுடா. நான் கூட இந்த சரியா கவனிக்கல. என்னடா இவ்வளவு பெரிய பாறை நிக்க வச்சிருப்பாங்க பாத்தியா? ராஜராஜ சோழன் கல்லணை அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நான் இதை உண்மையாக பாடுறா, ஒரே ஒரு கல்லுடா இது. சிமெண்ட் கட்டினா கூட ஒரு அதிசயமா இருக்காது. இந்த கல்லை எப்படி நிக்க வச்சிருப்பாங்க, அந்த கல்லை எடுத்துட்டு இருப்பாங்கன்னு எதுவுமே புரியல எனக்கு. வேற லெவல். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வரலாறு, ரொம்ப புத்திசாலிங்க நட முடியாத ஒரு வரலாறு நமக்கு. என்னன்னா சொல்லுவாங்கல்ல, உலகத்துல எல்லாருமே வந்து குடிசை கட்டி வாழும்போது நம்ம ஆளுங்க வந்து கோபுரம் கட்டி வாழ்ந்தாங்க. வேற லெவல்ல வாழ்ந்துருக்காங்க. இப்பவே வந்து இப்படி செஞ்சிருக்காங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வருஷம் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்காது. கோயில், தோப்பு கோயில், இது பேர் தோப்பு கோயில்னு சொல்லுவாங்க. இடம் பாருங்க, திருவிழா செய்யறதுக்குன்னு எவ்வளவு இடம் விட்டுருக்காங்க. நம்ம ஊரு இருக்கேடா. கோயிலுக்கு முன்னாடி 4 பேர் இருந்தாலே பறந்துகிட்டே இருந்த கோயிலாம் இடிச்சுட்டு வீடா கட்டிட்டாங்க. கோயிலை சுத்தி வீடு கட்டி வச்சுக்கிட்டு திருவிழா செய்யறது கூட இடம் இல்லை. இந்த பாரு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. என்ன கோயில்னு தெரியலையே. தோப்பு கோயில் அதான் நமக்கு தெரியும். கோயிலா சொல்றாங்க கோயில் குளம் தான் ஊருக்கு அழகுன்னு. இருக்கிற கோயில் குளம் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மக்கள் எங்க ஒன்று சேர்றேன் எல்லா இடத்தையும் வந்து மெயினா பாக்குற இடம் உண்மையான அதான் கோயில் தானே. என்னன்னா ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனா 7 மணிக்கு ஷூட்டுக்கு ஓடனா 9:30 மணிக்கு வந்துக்கிறான். அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். அப்பதான் வந்து அந்த சிலையை ரீச் பண்ண முடியும். நான் கரெக்டான டைம் தான் அந்த தூரத்துல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் தானா? வேற என்ன சொல்றது? சப்ஸ்கிரைப்ஸா பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த வீடியோ திருப்பி எனக்கே கூட அனுப்புங்க. ஸ்டோரி போறவங்களுக்காக வராது. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்றது 100 டைம் எழுதிட்டு சொல்லிட்டு இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு வந்திருக்கேன். நான் தப்பா எழுதுங்க, இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு இல்லடா. அடுத்த லாக்ஸ்க்கு வரதுக்குள்ள ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சிருவோம் போல இருக்கு மதனுக்கு. வீடியோல வந்து கரெக்டா சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டா சொல்ற வீடியோ பேசுறதுக்கே தக்கு புக்குன்னு பேசிருக்கோம். அதுல எழுதி ஒரு ஹோம்ஒர்க் எக்ஸாம் யாரு காட்டணும் உங்ககிட்ட? எவ்வளவு பெரிய ஊஞ்சலுமே என்றால் நம்ம ஊஞ்சல் ஊர போல பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. குப்பையில விழுந்துட்டு போடுறா போயிட்டு அந்த பக்கம். உண்மையா இதுல இருந்து இறங்கவே மனசு வர மாட்டேங்குதா அண்ணா? அப்படியே சின்ன வயசுல ஊருக்கு பாட்டி ஊருக்கு போகும்போது அந்த கயிறு கட்டிட்டு ஆடும் போது அதேதான். நீ இறங்குற 10 ஆட்டம் உனக்கு 10 ஆட்டம் எனக்குன்னு சொல்லிட்டு ஆட சொல்லுவாங்க. கவுண்ட். ஆமா, போயிட்டாரு எங்க அண்ணன். உண்மையாவே கவுண்டரா 10 முறை ஆட்டுவாங்க. முடிஞ்சிச்சா இறங்கினா அடுத்த ஆள் இறக்கிடுவாங்க. சரி, ஓகே. நமக்கு நேரம் இல்லாத காரணத்தால் இங்கிருந்து கிளம்பி
நம்ம போற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டே போவோம். ஆனா சீக்கிரமா போய் அவனை அது மலை மேல ஏறணும். இன்னொன்னு தெரியுமாடா, அந்த மலையில வந்து வழியே இல்லையா. அங்க யாராச்சும் போயிட்டு டாக்டர் இவங்க எல்லாம் பிடிக்கிறது வழி அங்க போய் இருக்கணும். அந்த வழி இல்லடா, தலைவலியெல்லாம் இருந்தா தான் டாக்டர் பிடிக்க முடியும். ஓஹோ, நீ அந்த வழியை சொல்றியா? ஆக்சுவலா அந்த வழி இல்ல, வழி. அதான் நம்ம தமிழ்ல வந்து லா 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 3 லா சொல்லி வச்சிருக்காங்களே, வழி. ஆமா, பாதையே இல்லையா. இது ஓகேடா, சூப்பர்டா. அந்த காட்டுக்கு வந்து பாதையே இல்லையா, ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து சிறுத்தைங்க நிறைய இருக்குமா. ஆனா வந்து பகல் நேரத்துல அது அவ்வளவு சீக்கிரம் உள்ள வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டு அங்க யாரா 2 லோக்கல்ல 2 பசங்களை பிடிச்சிட்டு சிறுத்தைக்குதா சண்டை வந்தா சண்டை போட்டுக்கிட்டு இல்லாம மதனா. சரி மதன், அது வந்துச்சுன்னா நீ பாத்துக்கோ. நம்ம அசன் சொல்றேன், பாக்குறேன். ஆனா இப்ப பார்க்க முடியாது, இப்ப போக பாக்கலாம். சரி கிளம்பலாமா? ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணலாம் வாங்க, ஃபாலோ பண்ணலாம். பாய். இப்படியே போற போக்குல முருகன் கோயிலை கும்பிட்டு போறோம். செம்மையான ஒரு கோயிலை பார்த்துக்கிறோம். இந்த கோயிலுக்கு மேல போயிட்டு எது செஞ்சாலும் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கணும்னு எங்க பெரியம்மா சொல்லி வச்சுக்கிறாங்க. உங்க பெரியம்மா சொல்ல மதன் சொன்னாங்கண்ணா, மோசமா சொன்னாங்க. ஆனா இந்த சர்க்கிள் வர அங்கங்க ஒரு கோயில் ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. எங்க பாடுறா இந்த குளத்துல தான் குளிச்சு மேல முருகரா. என்னடா சொல்ற? இது மேல குளிச்சுட்டு எப்பறம் போயிருப்பாரு ஒரே. செமையா இருக்குடா, குளம் தான் இது. ஆமா, தண்ணி வந்து உள்ள இருந்து வருது. பைப் வச்சிருக்காங்க மாதிரி இருக்கு, நான் பார்த்தா தெரியுது. சரி தம்பி, இல்லடா டேய், உண்மையாவே உள்ள இருந்து தாண்டா வருது. கீழே பாரு, உண்மையான குளம் தான் இது. மலை மேல எப்படா குளம்? இதுக்கு எப்படா தண்ணி வரும்? முருகருடைய மகிமையா? ட்ரெயில் முருகனுக்கு அரோகரா. வெளியே இருந்தே ஒரு முருகர்கிட்ட போயிட்டு ஒரு அட்வான்ஸை போட்டு கிளம்பும். அட்வான்ஸ் எடுத்து ஸ்டாப் ரூம்ல தான் நான் போனேன், இங்கே போட்டு போயிட்டேன். அப்படியா? சரி, போகும்போது போட்டுக்கலாம், காலேஜுக்கு போகும்போது. சரிங்க. இது மேல கூட ஏதோ ஒரு கோயில் இருக்குடா. ஆனா அவ்வளவு தூரம் ஏறி போக முடியாது, நம்ம அந்த மலையை வேற போய் ஏறணும். இல்லைன்னா ஏறி அப்படி போகணுமா? ஓ, ஏரிக்கு அந்த பக்கம் போகணுமா? இது சின்ன குளம் மாதிரி இருக்கும். கடவுளே முருகா, இவங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து. ஆனா உள்ள கோயில் திறந்துதான்டா இருக்கு, வெளியே தான் கேட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. முருகா முருகா முருகா. ஓகே, செம்ம பிளேஸ். இங்கே வந்து வெட்டிங் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கல்யாணம் எல்லாம் பண்றாங்க. வெளியே ஷெட்டு போட்டுருக்காங்க. மதன், உனக்கு கூட கல்யாணம் நான் சொல்லும் மதன், இங்கே செஞ்சிடலாம். கண்டிப்பா நான் வேற முருகன் பக்தன் சொல்றேன். ஆனா அது தான் நான் முருகர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்படியா? நீ பார்த்த மாதிரி ரெண்டுல எனக்கு ஒன்னா காட்டுங்க. அப்படி இல்ல காமிங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னு டிமாண்ட் பண்ணிட்டு வா. உங்களால முடியும்னு நினைக்கிறேன். ஐயா, நீ உக்காந்துக்கிற மாதிரி நானும் உக்கார ஆசைப்படுறேன். அது எப்போ முடியுதுன்னு பார்க்கலாம். சரி, கிளம்பலாமா? சாமியை கும்பிட்டாச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியலடா, அது கிளியரா எனக்கு எக்ஸாக்டா டைம் டிஸ்டன்ஸ்ன்னு தெரியல. சரி போவோம். போயிட்டு அங்கே போய் ஒரு 2 பேரை என்ன பிடிக்கணும், அப்போ தான் நம்ம அந்த மலைக்கு போக முடியும். ஓகே, போகலாம் சார். மாங்காய் பிஞ்சு பயங்கரமா விட்டுருக்கடா. அதான நம்ம போக வேண்டிய இடம். அப்படியே ஹோல்ட் பண்ணு. அந்த மலை மேல இருக்கிற சிலை கிட்ட தான் நம்ம போக போறோம். ஐயோ, அப்பாடி, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு தெரியாம வந்துட்டோமோ. எல்லா ஊருக்கும் ஒரு அரசமா இருக்கு, பெரிய பெரிய முன்னோர்களை. என்ன அவ்வளவு தூரமா போகுது? இல்லண்ணா யூடியூப் சேனலுக்கு வந்துக்கிறோம். அந்த மேல சிலை இருக்குல்ல, அத பத்தி வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கோம். அவ்வளவு கிட்ட போக முடியாது. அவர்கிட்ட கேட்டா சொல்லுவாரா? இல்ல நீங்களே வந்தீங்கன்னா சொன்னா நல்லா இருக்கும்.
நீங்க கிட்ட எல்லாம் போக முடியாது அந்த இடத்துக்கு. தொலைவுல இருந்து எடுக்கலாம். ரெக்கார்ட் போடுப்பா. கிட்ட எல்லாம் போக முடியாது. தேனு வேற. அப்படியே எடு, கிளியரா எடு, பாத்தே எடு. தேனுக்கு ஓகே. ஆக்சுவலா நாங்க சொன்ன கிராமம் இதுதான் பொன்னப்பள்ளி தானே. பொன்னப்பள்ளி நம்ம தமிழ்நாட்டுடைய கடைசி கிராமம். இதுக்கப்புறம் வந்து இருக்கு என்ன ஊர் இருக்கு? சுட்டுக்குண்டாவும் நம்ம தமிழ்நாடு சேர்ந்ததா? அதான் கடைசி ஊரு. ஓகே ஓகே ஓகே. நாங்க இதான் கடைசி கிராமம்னு நினைச்சோம். நாங்க வாணியம்படி தான் வரோம். அந்த மலை மேல அந்த இது இருக்குல்ல சிலை, சரி அதை போய் பார்த்துட்டு போலாம். எடையங்கல் அப்படின்னா எரிங்கல்னாக்கா அந்த காலத்து ஆளுங்க தெரியும். நம்மளுக்கு தெரியல, ஃபுல்லா தெரியல. அவருக்கு தெரியும் அவ்வளவு விளக்கம் எல்லாம். ஐயா அதை பத்தி சொல்றீங்களா? விளக்கமா சொல்ல. நீ பக்கத்துல உட்காரு. அண்ணா வந்து ஆடு மேய்ச்சிருக்கான். அண்ணா ஆடு மேய்ச்சிருந்ததா? சாப்பாடு எடுத்து போச்சான் தங்கச்சி. அப்புறம் அவன் கையை பிடிச்சி விட்டுக்கிறான். யாரு? அண்ணனா? தங்கச்சி. என்ன சொல்றீங்க? ஊர்கம் ஆடு மாடு எல்லாம் கல்லாயிடுச்சு. நான் பச்சினியா இருந்தாக்கா எல்லாமே கல்லாயிடணும். ஓஹோ, அந்த பொண்ணு வந்து அப்படி சொன்னது. அண்ணன் கையை பிடிச்சதுனால பொண்ணு வந்து நான் பத்தினியா இருந்தா இங்க எல்லாம் இருக்கிறதா சளியாயினோம்னா எல்லாம் சளியாயிடுச்சா? அதுதான் கல். ஆடு நாய் எல்லாமே கல். அப்ப இங்க இருக்கு அந்த மாதிரி மேல ஆடு மாடெல்லாம் வர பரிது இல்ல. அந்த இடையம் கல்யாணம் வந்து ஒரு இந்த ஊரு கொடுத்துணுமாங்களாம். இந்த அளவுக்கு இடங்கு மழை வளர்ந்துச்சு. ஆமா ஆமா, பாறை வளருதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பெருசா வளருது. படிச்சுக்கிறியா? படிச்சுக்கிறேன். நான் எம்பிஏ படிச்சுக்கிறேன். எம்பிஏ அப்படின்னு என்ன அர்த்தம்? மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எந்த முடிச்சுட்டு போனது அது. தெரியல, இடங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். அதனாலதான் சரி இன்னைக்கு வந்து போய் பார்த்தே ஆகணும்னு நாங்க வந்து பிளான் பண்ணி நாங்க தம்பிங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டோம். கிட்ட போக கூடாதுன்னா போக முடியுமாங்க? இல்ல முடியும். கூட யாருன்னா அப்படிப்பட்ட ஆளை கொண்டு போனா போலாம். இவனா தம்பியா உனக்கு அவரு? இவன்றா அவர் 7வது படிச்சுக்கிறாரு. ஒன்னா படிச்சுல 2 பேரா? ஒன்னா 2 பேரா சொன்னீங்களா? சுட்டகொண்டா. அப்பவே சுட்டகொண்டாக்கு போய்க்கிறீங்க. பாட்டிமா அது சொல்லுங்க, அதை பத்தி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நாம என்ன பண்ணலாம்? கடவுள் கான்செப்ட் போவேனா? நாம இப்போ இடையங்கல் கான்செப்ட் போவோம். கடவுள் இல்லைன்னா அதுக்கு என்ன நெட் கொடுத்துருவாங்க? சரி ஓகே, நம்ம அந்த கான்செப்ட் போவேனா? நம்ம கான்செப்ட் வரும், மலை மேல இருக்கிற இடையங்கல் கான்செப்ட் வரும். அத பத்தி பாட்டிமா ஏதோ சொல்றாங்க. இடையங்கல்லாம் என்ன? இப்ப 4000 வருஷத்துக்கு முன்ன அண்ணங்கொடி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த இடத்துல ஆடு மாடு மேய்ச்சின்னு இருந்தாங்களாம். கூட பிறந்த தங்கச்சி இருந்ததாம். அது சாப்பாடு எடுத்துன்னு அவருக்கு போச்சான், டிஃபன் எடுத்துன்னு. அப்போ அவர் தப்பா நினைச்சாராம் அந்த அம்மாவை. அதுக்கு நான் உண்மையான பத்தினியா தான் இந்த ஆடு மாடு நாய் எல்லாமே கல்லா ஜனிச்சிரு கடவுளேன்னு சொன்னாங்களாம். அது கல்லாயிடுச்சோம். எனக்கு தெரிஞ்சது 4000 வருஷத்துக்கு முன்னாடி. 4000 வருஷத்துக்கு முன்ன அண்ணங்கொடி மந்திரி அவர் பேர். அண்ணனுக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சான். தங்கச்சியா இருந்தா கூட நாம விடக்கூடாது. அந்த அம்மா அண்ணன் தங்கச்சியா இருந்தா கூட விடக்கூடாது, அனுபவம் பண்ணிடணும்னு மனசுல நினைச்சலாம். அந்த சக்தி காலத்துல அந்த அவங்க தங்கச்சிக்கு அதுதான் அவன் இப்படி நினைக்கிறான். நம்மள பிடிக்காததுக்கு முன்னே நம்மள தொடாதுக்கு முன்னே நம்ம அப்படியே கல்லா ஜெயிச்சிடணும் கடவுளே அப்படின்னு வேண்டனாராம். கல்லா மாறிடணும்னு வேண்டியிருக்காங்க. அப்போ அண்ணங்காரன் கோடையில தலை மேல சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போக 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 தழுவி பிடிக்கலாம் என்ற நேரத்துல அவருக்கு ஆசை அதிகமாகி போய்க்குது. கட்டி பிடிக்கிற போது அப்படியே கல்லா ஜெயிச்சிட்டாங்க. இனிமே வந்து என்ன வந்து ஆடி மாசம் 4 வெள்ளிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜைத்தால் நான் மழை வரும். ஆடு மாடு கோவங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுங்களுக்கு வேண்டி பூஜை கொடுத்தாக்கா மழை வருமா சத்தி காலத்துல. அந்த காலத்துல பாட்டு பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, கேக்குறோம். எங்களுக்கு எங்க சேனலுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. நல்ல பாட்டு பாடுங்க. பாட்டுக்கு மைக் போடு.
பாடுக்கா. பாட்டிக்கு மைக் போடு. அக்கா ஒரு நிமிஷம் வாங்க எங்க வாங்கக்கா. சரி போடுறா மைக் போடுறா. அம்மா இதுல கையில் கொடுத்துறா, கையில் கொடுத்துறா. அப்படியே கையில் வச்சுட்டு பாடு பாட்டிமா. பாடு பார்த்து பாடு. எங்க சேனலுக்காகவே இந்த பாட்டு சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையில்லா நின் திரு புகழின நான் பாட இணையில்லா நின் திரு புகழின நான் பாட அன்பும் மரநெறியும் அகமும் புறமும் நாட அரகர சிவகுருமால் மருகா என அனிதினம் ஒரு தரம் நாவினில் வாழ்த்திட உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே. நல்லா இருந்தாதான் நீங்க தேடணும். நல்லா இல்ல வேணா அங்கேயே அழிச்சிருமா, அவ்வளவுதான். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் பாட்டிமா. உண்மையாவே வேற லெவல் தான். ஆனா நீங்க இப்படி பாடுவீங்க அப்படின்னு பார்க்கவே இல்லை. பருவத்துல ஒன்னும் நல்லா இருந்துச்சு. முதுமை ஆயிடுச்சு பின்னால பூச்சி விட்டு சவுந்தரராஜ் அப்படியே விஜய் டிவில பாட்டு. நாங்க கூட இது சாதாரணமா பாடி அவர் இல்லாத ஒரு பொண்ணு மட்டும் பார்க்க சொல்லலாம். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. யார முருகிட்ட பாத்துட்டு இருக்காரு. அவனுமே முருக பக்தனா பாட்டிமா. முருகா சொல்றேன் போன கொஞ்சம் காதல் போட்டு அப்படியே எனக்கு சேர்த்தியா என் பேரங்காரான் உன்னவே ரொம்ப நாளா நினைச்சுனுக்கிறான். பழைய மரத்துல அடிச்சு புது மரத்துல இடம் வாங்கி அந்த இடங்க இல்லையான கூட சொல்லுவாங்க. டீச்சேட் எடுக்கிறான் நெருப்பு மறிக்கிறான்னு சொல்லி என்ன திங்கக்குது இடங்க இல்ல அதை தாண்டி ஒரு மயில் காடு மாட நான் கடந்து அந்த பாட்டுலாம் தெரியுமா? எனக்கு அந்த பாட்டு தெரியலையா? பாட்டு தெரியல. பாட்டு எத்தனையோ பாட்டு தெரியும், எத்தனையோ பாட்டு தெரியாது. நான் தான் தெரிஞ்சு ஒன்று பாட முடியும். நீ தானே நல்ல ஒரு பாட்டு பாடுமா, சாமி பாட்டு சின்னசா. நான் ஒன்று எடுத்து வர்றேன். பாட்டுக்கு பாட்டா? சின்ன சபா சரியான போட்டி. ஒரே ஒரு பாட்டு மட்டும் நீ எடு. பாட்டிமா உனக்கே பாட்டு பாட்டு கணக்கு கூட காம்படிஷன் வரன்றா. அதெல்லாம் முடியாதுடா, உன்னால விட்டுறா. பாட்டியம்மா யாரு முடியாது. எத்தனையோ பாட்டு முருகு பாட்டை பாட ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். பாட்டிமா பாடின மாதிரி நீ பாடு. அவங்க பாடினாங்கல்ல பாடு நீ பாடு சாமி. அவங்கள ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து அவங்க 2 பாட்டு பாடிட்டாங்கடா, நீ பாடுறா. பாட்டிமா 2 பாட்டு பாடினாங்க, ஒரு பாட்டு பாடுறா பார்க்கலாம். எம்மா ஓட்ட நாட்டா பெருநட்டையா பெருநட்டையா ஆமாமா தாயே ஓடி வாயா சீக்கிரமா சீக்கிரமா ஓட்டோட்ட பெருநட்டையா தாயே ஓடி வாயா சீக்கிரமா அங்கம்மா அங்கம்மா அங்கமல்ல லிங்கம்மா அங்கம்மா அங்கம்மா அங்கமல்ல லிங்கம்மா ஆதி பரம சிவநாட எம்மா நாயகி சுந்தரிய நளினம் கொண்டாட அம்மா பார்த்தா. சரிங்கண்ணா. இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரு ஊரளவுக்காச்சும் போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துடும். சரி போலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ரொம்ப ரொம்ப நன்றிமா. சரிங்க ஐயா, வரட்டுங்களா? பாட்டிமா வரட்டுங்களா? வசந்தனா அது தெரிந்து பாருங்க அந்த இடைக்கல்ல ஆமா பேர் தெரியலையா? நான் ஊருக்கார பசங்க கிட்ட கேளு. எவ்வளவு இடங்கல்லு கண்ணங்கல்லு மரக்கல்லுன்னு சொல்லுக்காது நீ, சரியா? அது பேரு என்னன்னா அவங்க கிட்ட கேளு கரெக்டா. இடையன் கல்லுன்றாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பான அம்சங்கள் பேர் இருக்கும், சரிங்களா? அங்க பார்த்தேன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பான அம்சங்களோட பெயர்கள் இருக்கும்னா. இப்ப தட்டப்பாறைன்னு பார்த்தல, அது தட்டப்பாறை அதுக்கான ஊர் பெயரோட விளக்கம். கிரி சமுத்திரம் நம்ம வர வழியில பார்த்தோம் ஒரு ஊரே. அது பார்த்தா கிரின்றது மலை, சமுத்திரம் இருந்து கடல். அப்ப கிரி சமுத்திரம் கடலே. ஆமாடா இடம் இருக்குது. எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறியா? கட்டுறா மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவு அறிவிட்ட பையல செத்த பையல
நாங்கெல்லாம் ஏறுவோம்டா, அங்க ஏறாத மலையா? யாரா 7 மலை போலி எனக்கு எதிரே எடுக்காதான். ஸ்கூல் டைம்ல என்கிட்ட பேசாம போயிட்டான். 7 ஹில்ஸ் நான் ட்ரெக் பண்ணி போயிருக்கேன்டா. 7 ஹீல்ஸ் ஒரு ஹீல்ஸ் வாங்கினாலே கால் லைட் ஏறிடுது, கஷ்டப்படுற மாதிரி. 7 ஹீல்ஸ் போட்டு இப்படிதான் வரணும் மாதிரி. எப்படி வரணும் ஹீல்ஸ் சரிப்பா? இதுதான் ஏபிசி தெரியாது, இப்படிலாம் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்றது. போலாம். சரி, அப்படியே மூவ் பண்ணலாம்டா. ஒரு ஆடை கூட கட்டி போடாம வச்சிருக்காங்க, ஓடி போகுது. நம்ம ஊர்ல ஆடையை திருடி இருக்காங்க பாத்தியா? நைட்டோட நைட்டா தூக்கி கூண்டே கண்ணாக வச்சிடறாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, திருடு நாட்டை ஆட்டுக்காரனுக்கே போய் விலை பேசியிருக்காங்க. என்னடா நீ 5000 4000 பேசிட்டு இருக்க? ஆட்டோட வேலையை தெரியுமாட்டு ஆடு ஓனர்கிட்டே பேசிட்டு இருக்கான் அந்த அப்படிதானா? ஒரு 2016-17 இளநீர் தள்ள போனோம் நம்ம தோப்பு பக்கம். தள்ள போனீங்கன்னா திருட போனீங்க? சாரி, அவங்க கொல்லினா தள்ளுறது, நாங்க போனா திருடுறது. அப்படி சொல்லு. சரி, திருடுறதுக்கு போயிட்டோம். போயிட்டு எல்லாம் மேலே ஏறி தள்ளுங்கிறோம். நாங்க என்ன பண்ணிட்டோம், மேலே ஏறி பார்த்துட்டு தள்ளி கொடுத்துதான் நான் குடிச்சுருந்தோம். திடீர்னு கொல்லிக்கிற என்ன பண்ணா விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டோம். மரத்துல அவனை விட்டா? மரத்துல அவனை விட்டுட்டு இவர் போயிட்டு கீழே நின்று நான் கேட்கிறாரு. அவன் கீழே மேல இருந்து, டேய் போதுமாடானா? போதும் பா, இறங்கி கீழே வாரு. யார் விட்டு கொல்லி யார போதுமா வேணுமான்னு கேட்டுக்கிறது வாடு. எங்கன்னா அவனுங்களாம் இருந்தாலும் எல்லாரும் ஓடி போயிட்டு அவன் கூட்டு வந்து பஞ்சாயத்துல நிக்க வச்சு எல்லாரும் எங்களை. இல்ல கேட்டார் அண்ணன் எந்த செடி நேரம் போது கண்டுபிடிக்கலாமேன்ற ஒரு இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் பேரான் மேல சொல்றாரு, சாணி தொட்டு பார்த்துட்டு இங்க கண்டிப்பா மாடு இருக்குது, கொட்டாய் இருக்குது. ஆனா அது இப்பதான் சாணி போட்டு இந்த வழியில போயிருக்குது, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போதைக்கு இந்த நாள்ல அந்த யானை போயிருக்குது, அவ்வளவுதான். மாடு போற வரைக்கும் தான் ஓகேடா. மாடு ஆடு போட்டுனா. ஆனா இதுல சிறுத்தை இருக்குடா. ஏன்னா நம்ம நியூஸ்லயே போட்டிருக்காங்க, இந்த மலையில வந்து சிறுத்தை இருக்குன்ட்டு. ஏன்னா ஜுரங்கள் வர மலையில சிறுத்தை இருந்தா வெயில் டைம்ல அந்த மலை கிளைமேட் அந்த மாதிரி டைம்ல இருந்தா பரவாயில்ல. மலையில இருந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்லு? மலையில நம்மளாட்டே இருக்க மாட்டோம் சில டைம்ல. அப்படி ஜலதோஷம்னு வாங்க. என்ன தோசம்? ஜலதோஷம். ஜலதோஷம். ஜலனா என்ன? தண்ணி. தண்ணி தோசை முடிச்சுன்னு இருக்குது. எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு. தம்பி இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? தொட்டி கிணறா? அப்படி 2 கிலோமீட்டர் அப்படிதானே போறோம் கண்டிப்பா. தொட்டி கிணறு எவ்வளவு தூரம் ஐயா? தொட்டி கிணறுனா என்ன? தொட்டி கட்டி வச்சிருக்காங்களா? அது ஆடு மாடுக்காக வேண்டியா? ஓகே. அதுல தண்ணி நிரம்பிச்சுன்னா அது குடிக்கிறதுக்கு. ஓகேடா, ஒரு வழியா நம்ம தாத்தா சொன்ன தொட்டி கிணறு வந்துச்சு. அந்த தொட்டி கிணறு எதுக்குன்னு சொன்ன தம்பி? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கா? அதாவது ஆடு மாடுக்கெல்லாம் வந்து தண்ணி வேணும் அப்படின்னா நடுக்காட்டில் அந்த தொட்டிலேருந்து தான் அந்த கிணத்துலேருந்து தொட்டிக்கு சேர்ந்து ஊற்றிக்குவாங்க. கிணறு ஒன்று தொட்டி ஒன்றுடா, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் அந்த தண்ணியை இறச்சி இந்த தொட்டியில் ஊற்றி குடிக்க வைப்பாங்க போல இருக்கு. அது வரைக்கும் நம்ம பயணம் பண்ணி ஒன்றுனா மரம் இவ்வளோ பெருசாக இருக்கு. கீழே போய் இது மரமா இல்ல அம்பானி வீடா? நான் பிடிக்காது. அந்த பூல் வர ஸ்மெல் பார்த்தியா? சூப்பரா இருக்கு. சரி அதை விடுவோம். அங்கே பாரு, நம்ம அந்த ஸ்பாட் தெரியுது, இடையன்கல் அப்படியே தெரியுது பாரு கம்பீரமா. என்னடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இருக்குது? அவங்க சொன்னதுக்கும் 400 வருஷத்துல இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குள்ள சாத்தியம்தான். 4000 சாரி 4000 வருஷம். அப்பா தம்பி தெரியுதா உனக்கு? தெரியுதா இடையன்கல்? தெரியுதா? கிளியரா தெரியுதா? ஓகே. இப்போ தம்பி நம்ம இப்போ எவ்வளோ தூரம் வந்து ஒரு 1/4 தூரம் வந்திருப்போமா? இன்னும் 3/4 தூரத்தை கடக்க வேண்டும். மதன் பசிக்குதுன்னு சொல்லிக்கிற, பண்ணிடலாம். பாதி வெளியில போயிட்டு அப்புறம் நாமக்கல்லாம் எடுக்க போறோம். அப்புறம் வேண்ட வேண்டியதாசா முருகா. நாமக்கல்லாம் ரொம்ப தொலைவா, நம்ம பெரம்பலூர் அரியலூர் போயிட்டு இருந்தோம். அது கெட்ட. ஓஹோ, நீ போலாங்க நாமக்கல்ல? நான் போயிட்டேன். இந்த கிணத்துல இப்ப தண்ணி இருக்க மாட்டா தம்பி?
இதெல்லாம் தொட்டி. ஏய் தொட்டினா கட்டலடா, இங்க பாருடா. இது கல்லுல இங்க இருக்கிற ஒரு பாறையை வந்து புளி வச்சு செதுக்கி தொட்டியா மாத்திருக்காங்க. நான் கூட தொட்டின்னு ஒண்ணு ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க, கூட்டு வந்து கட்டியிருப்பாங்க. பார்த்தா இது வேலையை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்கண்ணா. நம்ம இது மாதிரி வந்து நம்ம லாஸ்டா நக்கனா மலை மேல போனோம்ல, அது மேல வந்து என்னது பேரு 90 அடி சொனையா ஏதோ ஒண்ணு இருக்கு மேல. இப்படி இதே மாதிரி நீளமா இருக்கும், அதுலயுமே இது மாதிரி தண்ணி நிறைஞ்சிட்டே இருக்கும் எப்பவுமே. ஆமா, அது பேர் என்ன, அந்த இடம் பேரு நக்கனாமலை தாண்டா. அந்த ஜோனைக்கு பேர் எதுவும் சொன்னாங்க. அவ்வளோ 80 அடியா 90 அடி அளவு சொல்லுவாங்கண்ணா. தண்ணி பாருங்க எவ்வளவு தட்டாங்க மேல தெரியுது. தண்ணி எப்பவுமே வராத மாதிரி இருக்கு. அதாவது ஆடு மாடுகளுக்காக மட்டுமே ஒரு கிணறை வெட்டி பக்கத்துல ஒரு தொட்டியை கட்டி மேய்ச்சலுக்கு கொண்டு வரும்போது இது வந்து தண்ணி எடுத்துப்பாங்க. நம்ம வீட்டுக்கு இருக்கிற ஆட்டு மாட்டுக்கே தண்ணி வைக்க மாட்டோம்னா நான் எவ்வளோ வச்சிருக்காங்க பார்த்தியா, ஒவ்வொரு வீட்டில் பார்த்தியா 50 ஆடு கிட்ட இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 50 ஆடு இருக்கு. ஆடு மாடு எல்லாருமே வச்சுருக்காங்க. ஆனா மேய்ச்சலுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப முக்கியம்டா. சூப்பர், வேற லெவல். சரி, ரொம்ப டயர்ட் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போமா. 5 நிமிஷம் மதன், ஒரு 5 நிமிஷம் எடுக்கலாமா, 1/2 மணி நேரம் எடுக்கலாமா? மேபி நடக்க முடியாத டைம் ஒரு 1 hour கூட பண்ணிடலாம். அது சரி வாங்க, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போடுவோம். இந்த மரத்துக்காகவே ரெஸ்ட்டை போடுவோம். அங்கே ஏதோ சாமி கல்ல வச்சிருக்காங்கடா. மழைங்கன்னு வரலன்னா அப்போ நீங்க ஆடு வச்சு பூஜை பண்ணணும். அப்படியா? அதாவது அவங்க சொன்னாங்களே அந்த இடமா இது? அதான் வருஷம் வருஷம் ஒரு ஆடு வெட்டி மழை வரலன்னா இதுக்கு பூஜை பண்ணுவாங்க. இங்கயா? அந்த செலவு இல்லை, அதுக்கு நேரா பார்த்து பூஜை பண்ணுவாங்க. அதாவது அந்த இடையன் கல்லுக்கு நேரா இந்த சிலை இருக்கு. இந்த கல், இந்த சாமி கல் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஆடு வெட்டி அது பார்த்து மாதிரி பூஜை கொடுத்துட்டாங்கன்னா மழை வரும். ஒரு கொஞ்ச நேரத்துல மழை இருக்கு. பூஜை கொடுத்து கொஞ்ச நேரத்துலயே மழை வந்துருதா? ஒரு டைம் அப்பவே வந்துடும். சூப்பர்ரா, வேற லெவல். இடையங்கல்ல திருச்சி ஆகிறதுக்கு முன்னாடி தூங்கிடுவோம் போல இருக்கு. இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு செம சில்லுன்னு இருக்கு பாரு அந்த மரத்துக்குள்ள. ஆக்சுவலா அந்த என்னது பேரு பொங்கன் மரத்துக்குள்ள தான் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் இது என்ன மரம் தம்பி? பாகி மரம். எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. 10 மணிக்கு மேல ஆடெல்லாம் ஓட்டிட்டு 2 மணிக்கு மேல எல்லாம் அந்த ஆடெல்லாம் வராது. தம்பி வசா அதே கிளம்பி கீழே வந்துருக்கனால கூப்பிடு, அப்படியே வா. இந்த மரத்தோட அளவு பாரு. மாடெல்லாம் கரெக்டா வந்துடும். மரம் வர்ற எவ்வளவு பெருசு இருக்குது. கோவில் மாதிரி அந்த கோணிலைக்கு நீங்க கூட போய் நீங்க கூட போய் பார்த்து மேலமே சொல்றேன். கிளம்பி கீழே வந்து சரியான இந்த அவதார் படத்துல ஒரு மரம் காமிச்சிட்டு அதுக்கு மேலேயே போயிட்டு ஒரு ஊரே வாழ்ந்துட்டு இருக்குமே, அந்த மாதிரி இருக்கு படுற மரம் இல்ல? அவதார் ஒரு மரத்துக்குள்ள 10 பேர் இருப்பாங்க. பேராண்மையா? பேராண்மைன்னா ஜெயம் ரவி தானே சொல்றேன். சரி போவோமா? சரி வாங்க போலாம். நான் வர மாட்டேன். தம்பி எப்படிடா போனோம் இதுலயா? சரி வாங்க போலாம். நம்ம எவ்வளவு லேட் ஆகும் தெரிஞ்சிருந்தா ஏதாவது நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு நடுவில் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பர்ஃபெக்டா போயிருக்கலாம். அப்புறம் 10 மணிக்கு என்னடா இது இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு கிடைக்காது. இந்த வெயில் காலத்துல எப்பறம் இவ்வளவு பட்டாம்பூச்சி ஒரே இடத்துல இருக்கு? என்னடா இவ்வளவு பட்டாம்பூச்சி ஒரே இடத்துல இருக்கு?
அதுவும் இந்த மரத்துல மட்டும் இருக்கு, கூடு கட்டிட்டு இருக்கா. பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி ஒரே கலருக்கு. ஆமா ஆமா ஆமா, இது எல்லாமே ஒரே ஒரே பிரீட். சைனால ஒரே குடும்பத்துல ஒரு 98 பொண்டாட்டி கட்டினாங்க அந்த மாதிரி இது செம்மடா. போற போக்குல இப்படி ஒரு வியூ. இந்த வவ்வாலுங்கெல்லாம் ஒரே இடத்துல தொங்கிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு கிடக்கும். இந்த மாதிரி பட்டாம்பூச்சி சுத்திட்டு கிடக்குது. இதான மதன் சப்பாத்தி கல்லி. நீ சொன்னல சப்பாத்தியா களியான்னு கேட்டல, அதான் சப்பாத்தி கல்லி. நானும் அவனுக்கு அன்னைக்கே சொன்னல, அதான் நான் சப்பாத்தி இது மதன். இதெல்லாம் என்ன மரம் தெரியுமா? என்ன மரம் சொல்லு. மூங்கில் மரம் மாதிரி தெரியும். சில மரங்கள் பேரு, சில பழங்கள் பேரு, பொருள் விளையாடி தெரியாது. டேய் அதெல்லாம் ஓகேடா. ஆனா மூங்கிலாச்சு பாத்திருக்கே இல்லையாடா நீ? மரம் பேரு மாத்தி சொன்னா கூட பரவாயில்ல. இந்த ஐயோ நம்ம ஊர்ல வந்து அதை வேற மாதிரி சொல்றாங்க. இதை இங்க வந்து துறிஞ்சி மரம் சொல்றாங்க. துறிஞ்சி மரம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதை வந்து தலைக்கு ஷேக்கா இருக்குல்ல, ஆமாண்ணா, அதுல போட்டு அரைச்சிட்டாங்கன்னா, இப்போ வந்து நம்ம கண்டிஷனர் தனியா வாங்குவாங்க, ஷாம்பு தனியா, கண்டிஷனர் தனியா. இதை போட்டு அரைச்சிட்டா முடி வந்து சாஃப்டா இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும். அதுக்குதான் இந்த மரமே. இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஆனா எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஆனா இங்க வந்து இதுக்கு பேர் துறிஞ்சி மரம். துறிஞ்சி மரம். அம்மாடி அம்மாடி காத்தாடி அம்மாடியோ நீதான் சிறு பின். சோகமா பாடாதடா, நடந்து போகும்போது. ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்குடா. உனக்கு ஏதோ பிரச்சனையா, ஏதோ சொல்லணும்னு சொல்றான், ஏதாச்சும் சொல்லிதான் தொலையாண்டா. அவன் எத்தனை முறை அதை கேட்பான். நீ வேற. ஆனா அது நான் வந்து அது கரெக்டா வந்து அடையடா பிரச்சனை அவனுக்கு. நீயே சொல்ற, நீ என்ன சொல்றான், அவன் தான் சொல்ல மாட்டேங்கிறான். நான் அந்த இடத்த அடையணும்னு ஆசைப்பட்டு போயினுக்கிறேன்னா இந்த டைம்ல நினைக்கிறேன் எனக்கு வேணாம். நான் அந்த பொண்ணு அவன் என்ன சொல்றான், நான் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போயினுக்கிறேன், இவன் வேற எப்ப பார்த்தாலும் அதே பேசிட்டு இருக்கானா அப்படின்றான். ஐயோ இவன் எங்க நான் சொன்னேன் என்னன்னா அவரு அவனுக்கு என்ன பெரிய லட்சியம் இருக்கு. பொண்ணு அடிதான் லட்சியமே வந்து. அப்படியாடா? உங்ககிட்ட சொல்லாம நீ தானே வீடியோ வேணாண்ணா, வேணான்னு சொல்றா. அவளுக்கு நான் வேணாண்ணா. இந்த பாதியில அந்த லவ் ஸ்டோரி வேணுமா நம்மளுக்கு? நானா கூட அப்படி கஷ்டப்பட்டு சிச்சுனுக்குறேன். சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சு நைட்டு பகல் அழகுறாங்களாங்கிறாங்க. நானே இவனன்னு சொல்லல, இந்த மாதிரி ஆள் நிறைய பேர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற. ஆனா உதவி சொல்லதான். ஆனா உதவி நான் கன்ஃபார்ம் பண்ணல கண்டிப்பா. அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்? அதான் எனக்கும் தெரியலையா. ஏன்னா அவளுக்கு நீ வேணாடா. அதான் மச்சான் எனக்கும் தெரியல என்னன்னு. டேய் இந்த பிளேஸை பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாறை இருக்கு. நீங்க சொன்ன அந்த 2 நிமிஷம் இங்க உட்காந்து போலாமா? ஆமாண்டா. டேய் அங்க உட்காரலாமா? வரப்போலாம். ரிஷி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சிட்டு நீங்க ஒரு யானை எப்படி வழி இருக்கான்னு பாத்துட்டு வரியா? இது வழி தெரியும். அச்சோ சரி ஓகே, நீ பாரு. கரெக்டா கெஸ் பண்ணோட. திருப்பியும் சிவப்பு மஞ்சள் பச்சை இருக்கலாம். ஒருவேளை அவங்க கொடுத்த சாபத்துடைய எஃபெக்ட் எவ்வளவு தூரம் வந்துச்சோ. ஏய் இந்த மாதிரிலாம் பிளேஸ் நம்ம ஏரியால இருந்துச்சுன்னா பயந்துட்டு. டேய் அங்க பாரு, அந்த மரம் பாம்பு மாதிரியே இருக்குடா. சரி நான் கூட என்ன இவ்வளவு பெரிய பாம்புன்னு நினைச்சு பயந்துட்டா. டேய் அப்படி பின்னிட்டு இருக்கு பாரு அந்த மரத்தை. திருவிழா டைம்ல மாலை கழட்டி மரத்தை போட்டுடுவோம். ஃபர்ஸ்ட் நான் அதுதான் ஒரு பாம்பு பின்னிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கு. நானே டக்குன்னு பார்த்தாலும் பயந்துட்டேன் ஒரு செகண்ட். இந்த பாறை பாடுறான், எவ்வளோ பெரிய பாறை. என்னடா தம்பி வழி கண்டுபிடிச்சிட்டியா? ஓகேடா, எனக்கு ஒரு நிமிஷம் ஜில்லுன்னு ஆயிடுச்சுடா. இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு வழி தெரியலன்னு சொல்லிட்டியா?
அதுக்கு மேல போனோம்னா கத்தி இதெல்லாம் அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்காரு. அப்பவே நாங்கள் கழிச்சுன்னு தான் போனோம். அதாவது இப்போ வந்து நம்ம போனோம், அதுக்கிட்ட போனோம் அப்படின்னா ஏதாவது கத்தி வச்சுட்டு நம்ம பாதையில் இருக்கிறதெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு தான் போகணும். இல்லைன்னா கஷ்டம் இல்லை. சரி வா உட்கார், 2 நிமிஷம் கழிச்சு போகலாம். அதெல்லாம் தம்பி காலை காமிங்க. அது என்ன தெரியுமா, இதுக்கு பேர் வந்து ஒட்டேரியா இல்லடா. அது ஒரு மூலிகைடா. இப்போ மதன் கவுண்டர் கொடுப்பாங்க 7ஆம் அறிவு. என்னடா அது? போதி தர்மர். நல்ல வேலை இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்காக தான் நினைக்கிறேன். வரும்ல. சரியான ஃபாரஸ்டடா இது. யாரு அவரு? அந்த பேர் என்ன? அவர் பேர் என்ன? யாரு அவரா? இல்ல அந்த மந்தி அவர் பேர் என்ன? சுப்பிரமணிய தத்தாவா? கல்லாவனார் இல்ல அவர் பேர் என்ன? ஆனா அந்த பொண்ணு பேர் சொன்னாங்கடா, அந்த பாட்டிமா சொன்னாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னாங்க? என்னென்ன ரீவைண்ட் பண்ணி காமிட்டோமா? வேணாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, பேட்டரி இல்லை. நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற பேட்டரி கூட போட முடியாது. இவ்வளோ தூரம் வந்து இந்த வெக்கில வச்சா கொஞ்சம் சார்ஜ் ஆகுமாண்ணா பேட்டரி? சோலார்ல பழைய காலத்துல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த டிரான்சிஸ்டர் ஏரியாக்கெல்லாம் ஒரு பேட்டரி போடுவாங்க. ஆக்சுவலாக அது காலி ஆகிடும். காலி ஆயிடுச்சுன்னா ரீசார்ஜபிள்லாம் கிடையாது. ஆனால் அதை கலட்டி வெயில் வைப்பாங்க. சொன்ன மாதிரி கலட்டி வச்சு அதை ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு வச்சாங்கன்னா அது ஒரு நாள் ஓடும். அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்குதான் அவங்க எக்ஸாம்பிள் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை காலையில மங்களகரமா குளிச்சுட்டு அழகா வந்ததுனால அவங்க அடைஞ்சே தீரணுன்றதுக்காக தான் ஒரு தங்கச்சின்னு கூட பார்க்காம நம்ம அடையணும் அப்படின்னாங்க. தங்கச்சியே ஒரு அடையும் நினைச்சாரு அவரு. சொன்னாங்க மானம் கெட்டவன் பிறந்திருக்கணும் அவனை. அந்த பொண்ணு கல்லாயிட்டு இருக்கு. ஆமா சரி, அவங்க தான் கல்லாவணும்னு நினைச்சாங்க. ஆடு மாடலாம் என்ன பண்ணி கேட்குறியா? இதெல்லாம் லாஜிக்கான கொஸ்டின் தான். அதுக்கு நம்ம 4000 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். டைம் ஸ்பீடு, டைம் மிஷின் யூஸ் பண்ணி 24ல சூரிய எடுத்துட்டு போறானா அந்த வாட்ச். அது செகண்ட் பண்ணனே அவங்க 2 பேர் நின்றுறாங்க. மொத்த வேர்ல்டு நின்றது இல்லை. அந்த மாதிரி அப்படியே கண்ணு 4000 வருஷமா டிராவல் பண்ணலாம். எப்படின்னா அப்படியே இலை கட்டிக்கின்னு ட்ரெஸ் இல்லாம நடந்து அந்த மாதிரி பண்றீங்க. ரொம்ப இப்ப பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாகறீங்க. 4000 வருஷத்துக்கு பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்படுவேன். வேணாம் இதெல்லாம் கழட்டிட்டு இதாவது வேணாம்னு சொல்லிட்டேன். இப்பவே ஒண்ணு பார்க்க முடியல. இந்த வருஷத்துலயே உங்க கூட போராடி வாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட எப்படி நான் ஃப்ரெண்டா இருந்தோம்னு நான் நினைச்சு கூட பார்க்க முடியல நாட்டை. சரி போலாமா? ஓகேண்ணா. பாருகிற நகர்ந்துரு போகுது. அப்புறம் வேற யாருன்னா சாபம் விட்டு நாம நசிங்க இருப்போம். ஆனா இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே பாரு, பெரிய பெரிய பாறை தானே இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அந்த எல்லாம் உருண்டையா பூமி உருண்டை மாதிரி ஒன்று எல்லா தலைமையும் இருக்கும் மச்சான். பொன்னப்பள்ளி பொன்னப்பள்ளி இப்பதான் தெரியும். எனக்கும் இப்பதான் தெரியும். நான் தினமும் விஜய் டிவியில் தானே பார்த்துருக்கேன். எல்லாரும் இப்பதான் தெரிஞ்சுக்கணும். இந்த சீரியலா இது தினமும் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு மச்சான். நான் இல்லை இவன் தான், நான் இல்லை இவன் தான், நான் இல்லை யார் தான், நான் தான்ற மாதிரி இருக்கும் கதை. எல்லாருக்கும் அப்பதான் தெரியும் அவருடைய வரலாறு. என்னடா இங்க காணாம போயிடுச்சு. தூரந்து பார்க்கும்போது கிட்ட இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. அதோ கூட டே அங்கிருந்து பார்க்கும்போது அவ்வளோ டிஸ்டன்ஸ் தானே தெரிஞ்சு. இங்க வந்து பார்த்தாலே அதே டிஸ்டன்ஸ் தானே தெரியுது. இன்றைய பிரச்சனை நாளை வரணும். இந்த அதான்டா டே அபி 2 கிலோமீட்டர் தான் இது. சில மாதிரி பெருசா இட்ட கல் மாதிரி ஆயிட்டு. 3 கல்லு தூக்கி நீக்கி வச்சிருக்காங்க. அதுல சரியா அது கழுத்து மாதிரி பெருசா இதுல அது தாங்கி கல்லேறனா அது பெருசு இருக்காங்க. கல் இல்லைன்னா அது அப்படியே உருண்டின வந்துடும். சரி பாத்துரும், வாங்க போலாம். அட்லீஸ்ட் தள்ளியான ஒரு தம்பி வழியை கண்டுபிடிச்சிடா. எந்த பக்கம்டா போலாம்? மெதுவா மெதுவா நீ வாழ்ந்த மாதிரி பேசுற யானை சண்டையா இருக்கா? அது காட்டுல இது பாரு. இவங்க இதை சொன்னது வந்து இது யானை சண்டையா பாருங்க. இவ்வளோ தான் இப்போ சாப்பிடுச்சாரு. கொஞ்சம் கூட என்னதான் தெரியலன்னு கேட்டேன். இப்படிலாம் கூட பண்ணக்கூடாது. இது ஆடு மாடு அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் சாணம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தெரிஞ்சுக்கணும். நான் காட்டிலே வாழ்ந்துவேன்.
ஏன்டா ஏறாது? யானை இதெல்லாம் ஏறிட்டாமா. யானை வந்து இறங்கதான் இறங்க பள்ளத்துல. உண்மையா லவ் பண்ணதான் வழி தெரியும். இந்த வழி தெரியுமா உனக்கா? இந்த வழி எனக்கு ரிஷிக்கு மட்டும் தான் தெரியும். வழி தெரியாம சுத்திட்டு இருக்கோம். ரிஷி மட்டும் இப்ப இல்லைன்னு வச்சுக்கேன், நாம எங்க சுத்திட்டு இருப்போம் நமக்கே தெரியும். மட்டும் இல்லை, நான் சிவப்பு மஞ்சள் பச்சை கூட்டு காட்டுறாங்க அதே இடத்துல. தம்பி திருப்பி நீ இங்கே தான் கூட்டு வந்துட்டேன். அம்மாடி தாடி எனக்கு தெரியும். நடப்பாதைக்கு ஒரு குச்சி தேவைப்படுது. ஓஹோ, இங்கே பாம்பு வந்துச்சு. இதுல எப்படா ஓடுறது? நான் வந்தா கூட நாம ஓட விட முடியாதுண்ணா. சரண்டர் ஆயிடணும் ஒரே வருது. இங்க பாரு, இந்த பக்கம் ஒரு வழியா இருக்கு. இந்த மொமெண்ட்டுக்கு நீ என்னடா சொல்றது? ஒரே தானே பிடிவாதமா சொன்னான், போயே ஆகணும் மேலன்ட்டு. கண்டிப்பா போய் அவங்களுக்கு ஒரு இப்படி இருக்குது அப்படின்றது நம்ம கேமராமேன் வரா. சாதாரண முடியல. மதன் போட்டோம் சரியா. நம்மளா வழி பாதையை கண்டுபிடிச்சிதான் அந்த இடத்துக்கு வரணும். அதுவா திறந்துக்குது, அதுவா மூடி. பாருங்களா, அது உள்ள ரொம்ப ஈஸியா நினைச்சோம், ஆனா வேற லெவல். இது சத்தியமா ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். நம்ம நடந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோமோ இன்னும் மீதி அவ்வளோ தூரம் இருக்கு. அந்த சிலையை போய் நம்ம தொடணும் அப்படின்னா. இங்கிருந்து பார்த்தா அதை வாணியம்படி, இந்த பக்கம் ஆம்பூரே தெரியுது. கீழே இருக்கிற கிராமம் தெரியாதா? இந்த சிலை இருக்குல்லடா தம்பி, நம்ம வாணியம்படியிலேருந்து பார்த்தாலே தெரியுது. இதானா? ஆமாம், நீ அங்கேருந்து போய் பார்த்து தெரியும். நான் பார்த்துருக்கேன். வாடா வசந்த், முடியலையா? இப்படி இதில் ஏறி வா. நான் அப்படியே கையை கீழே வச்சு நடந்து வா, தவழ்ந்து வா, குழந்த மாதிரி. வாட்டர் பாட்டில் ஏன் நீ வச்சுன்னுக்கிற? பேக்கில் வச்சு கொடுத்துருவேன் தான் தம்பிக்கிட்ட. ஓகே, நீங்கள் நம்ம எவ்வளோ மேலே வந்திருக்கோம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பையனை வரைக்கும் வளர்க்க. டே ரிஷி, எப்படிடா அந்த பக்கம் போனேன்? கான் கலக்கிறேன்னு தெரியாமே போன. நான் எப்படி கட் பண்ண தெரியல. ஆமா, இதுவா? அடப்பாவி சந்த், கொஞ்சம் கேர்ஃபுல்லா நில்லு. ஐயோ, இது எந்த முள்ளடா? தெரியாம தொட்டுட்டா. உதய் பார்த்து வா. கொய்யால எங்க பார்த்தாலும் இந்த முள்ளு மட்டும் தான் வளர்ந்துருக்கு. இந்த பையன் சாதாரண மேல எங்க பாரு, எங்க பாரு உதய், இங்க பாரு, கவனிச்சு இரு நான் எடுக்கிறேன். இந்த குச்சி வச்சிருந்தீங்களா எங்கடா? இரு நீ வந்த வழியா தான்டா. அங்க பாரு, உங்க கீழே மொத்தமாவே அந்த முள்ளு தான் இருக்கு. பார்த்துட்டு வந்தேன், இதுதான் இருக்கு. இங்க பாரு, இந்த கொடியெல்லாம் அதுதான் உதய். ஆமா, தெரியாதுடா. என்ன நோக்காதடா, என்ன தள்ளி விட்டு போயிடாம. அந்த செடி மேல கை வச்சு வந்தீங்கன்னா வந்துடலாம்டா.
சத்தியமா சொல்றேன், வெங்கடேசன் கூட்டு வந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. என்னடா இதே போயில. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அந்த சிலையை தொட போகிறோம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஆனால் அதுக்கு பட்ட கஷ்டம் தான் ரொம்ப அதிகம். அந்த அம்மாவா அவன் தொடர்ந்து நினைச்சு அவன் தங்கச்சி நான் தொடப்போம். அடே அதான் தொடலான்னு ஆசைப்பட்டான், தொடறதுக்கே போயிட்டான். ஹசன் தெரியுதா, இதுதான் அந்த சிலை. அந்த சிலையை தொட்டாச்சு. அவங்க எனக்கு எல்லாம் மாத்திட்டு போறாங்க. ஒரு போட்டோ மாத்திரம் நீங்க வந்து தூக்கிட்டு போங்க, கீழே தூக்கிட்டு போயிடுங்க. ரிஷி வாடாங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுறா. அப்படின்னு இருக்கா ரிஷி அப்படி ஆட்டா பாத்துங்க. வா வா வா. சூப்பரா எங்க இருந்து நல்லா இருக்கு, வாடா. பாக்கும் எல்லாம் சார். ம் போன் வச்சுருக்கீங்க என்ன சரி கொடுங்க. எங்க இந்த இப்படி வந்து நான் இப்படி தெரியும்டான்லா. நானே எடுக்கிறேன். கீழே உட்காந்து இருக்கிறியா? ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல மழையே இல்லை. இங்க மேல இங்க வந்து ஆட்டு மேய்ச்சுனா கொழுப்பு எடுத்தோம், இங்க வந்து போய் மேய்ச்சிக்கிறோம். என்ன பண்றது? மதன் ரெக்கார்டு போதா? ஃபோக்கஸ் கிளியரா இருக்கா? மூணு தானே பிளர்ரா தர மாதிரி. வசந்த் கொஞ்சம் மேல வந்து பாடுறா. அந்த செடி மேல கால் வை, தைரியமா வா. ஹெட்ஃபோன் பாக்கெட்ல வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த மலை. பாத்தியா, அவங்க தொட முடியல, முள்ளு போட்டுக்கிறாங்க. போக முடியாது. எல்லா நாளும் அவனை யாரும் தொட முடியாது. இந்த மாதிரி ஓகே, இதுதான் நம்ம பார்க்க வந்த சிலை. இதுதான் வந்து அண்ணன், இதுதான் வந்து தங்கச்சி. இந்த தங்கச்சியை நாய் கட்சி தொடணும் அப்படின்னு அண்ணன் யோசிச்சதுனால தான் இந்த தங்கச்சி வந்து தான் சிலையாக மாறிடணும் அப்படின்னு வேண்டினாங்களாம். இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிலையை தான் நம்ம அப்படி தொடரும். ஆனாலையும் தங்கச்சியை தொட முடியாது, பயங்கரமான சீக்க முள். அவங்க எப்போவுமே வந்து ஒரு சேஃப் ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க. அப்படியே மீறி நம்ம தொட நினச்சோன்னா கண்டிப்பாக நாமளும் சிலையாயிரும்னு நினைக்கிறேன். நம்ம டீம் பாய்ஸ் வந்து ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்துட்டு சிலையை வந்து பார்த்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. நான் நிற்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எத்தனை அடி உயரம் இருக்கும் அந்த சிலை? நிச்சயமா இருக்கும்டா. 100 அடினா இவ்வளோதான் வசந்த். கிட்டத்தட்ட 200-300 அடி இருக்கும். நிச்சயமா இருக்கும்டா. இது 100-200 அடிக்கு இந்த சிலை இருக்கும். இந்த சிலையும் 100 அடி கிட்ட இருக்கும். இந்த ஆடு, இந்த நாய் எல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்குன்றாங்க. அது பக்கம் நமக்கு போக முடியல, அதுக்கான வழியும் இல்லை. இதுதான் டெட் எண்டு. நம்ம சிலையை எப்படியே தொட்டாச்சு. செம்ம எக்ஸைட்டிங்மெண்ட்டாக இருக்கு. வேற லெவல். என்னன்னா இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கொஞ்சம் தூரமாக இருந்தால் பார்க்க முடியும். நம்ம அப்படியே கீழே நிற்கிறோம். அதனால வந்து நான் சொன்ன மாதிரி ஏலியன் மாதிரி இருக்கு. ஏலியன் நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே மதன், ஏதாவது சொல்ல விரும்புறியா? என்னோட ஆசை இவங்க கிட்ட எதனா பேசணும்னு ஒரு ஆசை. நந்தி காதல் எப்படி எல்லாத்தையும் ஊத்திட்டு போறாங்களோ இந்த மாதிரி. சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ உட்காந்து பேசிட்டு வா. ஐயோ, நாங்கெல்லாம் கிளம்புறோம். தம்பி வேற பயமூத்திட்டே இருக்கான், சீக்கிரம் போகணும்னான்னு. எவ்வளவு மேல இருக்கேன் பாருங்க. அப்பா அப்பா அப்பா, இந்த மலையோட உச்சி. இதுக்கு பெரிய பெரிய மலையெல்லாம் இதுக்கு கீழே தெரியுது, சின்ன சின்ன மலையா தெரியுது. நம்ம அவ்வளோ மேலே ஏறி வந்திருக்கோம். இதுக்கு காரணம் வந்து இதை நிற்கிறான் பாரு, இந்த தம்பி தான் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது. என்னப்பா, பொன்னம்மாவா? இல்லைடா, பேர் அந்த பாட்டிம்மா சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே காய்ஸ், நம்ம தொட நினச்ச சிலை இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமா
என்னடாச்சு? அந்த சிலையை தொட முடியாது. அவங்க தொடக்கூடாதுன்னு தான் சிலையானாங்க. ஆனால் சத்தியமாகவே அந்த சிலையை இப்பவும் தொட முடியாது. ஏன்னா அவ்வளோ அந்த முள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அதனால நம்ம இவனை மட்டும் தொடுவோம். இவன் தானே இந்த மாதிரியான இடக்கு மடக்கா யோசிச்சு இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கான். அதனால நம்ம தொட நினைச்சது இந்த சிலை தான். அதுக்காக பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து இவ்வளோ மேலே வந்துட்டோம். ஆனால் வேற லெவல் எக்ஸைட்டிங், ஒரு வேற விதமான ஒரு என்ன சொல்றது, அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அட்வென்ச்சர் செம்மையாக இருந்தது. ஓகே, நம்ம இவ்வளோ மேலே வந்துட்டோம். எவ்வளோ மேலே வந்துக்கிறோன்னு பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. இந்த சிலையோட பிரம்மாண்டத்தை பார்க்கும்போதும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது, இதை தொட்டு பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே, இதோட நம்முடைய லாக்ஸ் முடியுது. இந்த லாக்ஸ் இதோட முடியுது. அடுத்த லாக்ஸில் நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது விலாக்ஸ். பாய் பாய்.